நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பாயசம் ரெசிபி பண்ண போறோம். அது வந்து முகலாய முத்தஞ்சன். ஸோ முகலாய முத்தஞ்சன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பாஸ்மதி அரிசி, பால், ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை, நெய், மில்க் மேட், சர்க்கரை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுக்க போறோம். ஓகே. நெய் ஊற்றி வறுக்க போறோம். ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டென்ஸ்டு மில்க்னா நீங்கள் வந்து நல்ல பாலை சுண்டை காய்ச்சி அதோடு சேர்ந்து நீங்கள் வந்து இனிப்புக்காக சர்க்கரையோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏதாவது போட்டு நல்லா அது கலர் கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. ஆக்சுவலி இதுவே வந்து ஒரு தனி ஸ்வீட்டாலாம் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இந்த திரண்டு வந்து வரக்கூடியதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ கண்டென்ஸ்டு மில்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய இப்போத்திய காலகட்டத்தில் டிஷ்ஷுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே போல் தான் நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் தான் இங்கேயும் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து முந்திரி சேர்க்க போகிறோம். முந்திரி வந்து அப்படி முழுசாகவே சேர்த்துடலாம். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நட்ஸ் வந்து சேர்ப்பாங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் சொல்லிட்டு நிறைய நட்ஸ் வந்து எல்லா நட்ஸும் சேர்க்கலாம். அதாவது எல்லா நட்ஸுமே சேர்க்கலாம். இப்போ பாதாம்லாம் வந்து எடுத்தீங்கன்னா வறுக்கணும்லாம் இல்லை, அதை வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக அப்படி நல்லா பொடியாக ஃபைன் சாப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சீட்ஸ், சாரப்பருப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம். அண்ட் இது வந்து ஒரு பாயசம்ன்றதை விட இது ஒரு கீர். பாயசம்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஓகே. இப்போ கலர் மாற ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது கூட திராட்சையும் சேர்த்துலாம். இதில் நட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். நிறைய உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். எவ்வளோ நிறைய சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும். ஓகே. இதை கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது எடுத்து வச்சிடலாம். அதாவது நல்லா புஷ்ஷுன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். திராட்சை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அவ்வளோ நட்ஸ் இது பண்ணும்போது நீங்கள் திராட்சையை வந்து பண்ணிடலாம். ஈவன் டேட்ஸ் போடுவாங்க ஆக்சுவலி. டேட்ஸுமே நெய்யில் வதக்கி போடும்போது நல்லாயிருக்கும். நெய்யில் கொஞ்சம் வறுத்து பண்ணிவிட்டு அது வந்து டேட்ஸ் வந்து போடுறதும் இருக்குது. இது கொஞ்சம் குண்டாகும், அப்போ அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்களா, இது நல்லா உப்பி வருதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம மாற்றணும். இந்த மாதிரி எல்லாமே மாறட்டும். இப்போ நம்ம எவ்வளோ குவான்டிட்டிக்கு செய்ய போகிறோம்? வந்து நம்ம 100 கிராம் அளவு ரைஸ் எடுத்து ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சாதான் அது வந்து நல்லா சாஃப்ட் ஆகும், சீக்கிரமாக குக் ஆகும். பாசுமதி ரைஸ் நம்ம எடுத்துருக்குறோம். இது நீங்கள் பாசுமதி ரைஸ் இல்லைன்னா சீரக சம்பா அரிசிலையும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம மாற்றிடலாமா? மொஹல் அப்படின்னும் போது நம்ம மெயினாக வந்து பாஸ்மதி தான் அதிகப்படியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்மதி பண்ணும்போது அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நம்ம எடுத்துடலாம். கொடுத்துட்டுமா? ஓகே. இது அப்படியே இருக்கட்டும். இதுலேயே வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். ஓகே. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, இதை வந்து அதாவது 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசி தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக ஃபுல்லுமே பால்லையே தான் வேக வைக்க போகிறோம். நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஆப்ஷனலுக்காக நம்ம சேர்த்துக்கலாம், தேவைப்பட்டால் உங்களுக்கு. பால் எவ்வளோ எடுக்கணும்? பால் வந்து நீங்கள் 1/2 லிட்டர் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். 1/2 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா, ஏன்னா அரிசி வந்து குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படும்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பால்லே குக் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இது வந்து பச்சை பாலா காய்ச்சின பாலா? இது வந்து பச்சை பால் தான், நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுலேயே நம்ம அப்படி குக் பண்ண தானே போகிறோம், அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த லைட்டாக கொஞ்சம் பருத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ரோஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ நம்ம வந்து பால் சேர்த்துடலாம். மொத்தமாவே பால் ஊத்திடணுமா இல்லனா கொஞ்சம் கொஞ்சம்? இல்ல கொஞ்சம் கொஞ்சமா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விட்டு இத கொஞ்சம் வேக வச்சிரலாம். பாதி அளவு பால் சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு இத நல்லா வேக வச்சிரலாம். இது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம். அதோட நல்லா வறுத்துட்டோம். அதனால சீக்கிரமா குக் ஆயிரும். ஓகே. கொஞ்சம் பால் சேர்த்துட்டு இதை வேக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டியாகும் போது மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா க்ரீமியான பால், நல்ல திக்கான பால். அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதை இப்பவே மொத்தமா ஊத்த வேண்டாமா? அதை இல்ல மறுபடியும் பாதி வெந்ததுக்கு அப்புறமா பாதி பச்சை பால் ஊத்துனா இதுவாகாது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்படி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப அதிகமா ஃபர்ஸ்டே தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா குக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இப்போ நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக வந்துடும். ஓகே. இல்லை எனக்கு என்னென்னா இது மறுபடியும் சூடு அதுக்கப்புறமா அது வரணும்ல, அதுக்காக கேட்டேன். இல்லை இப்போவே கொஞ்சம் கொதி வந்துருச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கையிலே. இப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ அப்படியே சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம். இதில் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்க்கணும்னா பால்கோவா சேர்க்கலாம். இது மூடி போடலாமா? திறந்து மூடி போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஓகே. இது டோட்டல் குக்கிங் டைம் எவ்வளோ ஆகும்? இது வந்து உங்களுக்கு ரைஸ் குக்கிங் தான். நம்ம நார்மலாக எப்போ ஒரு ரைஸ் எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 15 நிமிஷம் ஆகும்னா அந்த டைம் தான் இதுக்கும் தேவைப்படும். ஏன்னா அந்த ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது இல்லாமல் இப்போ இதில் மற்றதெல்லாம் சேர்த்து அப்படியே ஆட் பண்ணணும், அவ்வளோதான்? ஆட் பண்ணணும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதான். இதில் எதுவும் கம்பிப்பதான் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது? இல்லை ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ என்னென்னா இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொதிச்சு வரும். இந்த நம்ம நல்ல திக்கான பால் எடுத்துருக்கிறதுனால தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் தான் சேர்க்கணும். நல்லா அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு பால் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. அப்பப்போ திறந்து செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்படி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அடியில் வந்து ஒட்டுங்க வருது. அது பொங்குனா பரவாயில்ல, அது அப்படியே கரெக்டாக வந்துடும். நம்ம மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக வந்துடும். இப்போ அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ வந்து இப்போவுமே கொஞ்சம் பொங்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அடி வந்து ஒட்டும். கண்டிப்பாக அரிசின்றதுனால அடியில் போய் தங்கும், வெயிட் அதிகங்கிறதுனால. இது நம்ம மிக்ஸ் பண்ணனா தானா சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒரு நீளமாக வரும். பாஸ்மதி ரைஸ்ன்றப்போ தான் உங்களுக்கு அந்த நீளமும் கிடைக்கும். நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஆக்சுவலாக பிரியாணிக்கெலாம் வந்து அரை மணி நேரம் தான் வேக வைப்பாங்க அப்படின்னு ஊற வைப்பாங்க அப்படின்லாம் யோசிக்கலாம். ஆனால் பிரியாணிக்கு வந்து நீங்கள் உதிரியாக இருக்கணும். இது வந்து நல்லா குழஞ்சிருக்கணுன்றதுனால 3 மணி நேரம் கம்பல்சரியாக ஊற வச்சே ஆகணும். இப்போவே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பொங்குதா. அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக திறந்து வச்சிங்கன்னா கூட பொங்காமல் வரும். இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் விட்டுது. ஏன்னா நம்ம பாலுன்றதுனால அப்படி அது எல்லாமே நீங்கள் அதோட ஒன்றா சேர்த்து விடணும். நீங்கள் அந்த சைடில் ஏதாவது வந்தால் கூட அது எல்லாமே ஒன்றா சேர்த்து விடணும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு மலாய் தானே? மலாய் தான். நம்ம வந்து எவ்வளோ திக்காக எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த சைட்லேயும் வரும். அந்த ஆடை இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்க்க இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தான் அதிகமாகும். நல்ல ஒரு இப்போ நீங்கள் வந்து இன்னும் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஊற வச்ச குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இல்லை ஆக்சுவலி என்ன ஸ்டார்டிங்கே நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு பயங்கர ஒரு எலைட்டான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுன்னும் போது அதில் எலைட்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கும். அதனால தான் முந்திரி, பிஸ்தா, பாதாம் சொல்லிட்டு ரொம்ப ஹை ரிச் கண்டென்ட் இருக்கக்கூடிய நட்ஸு. அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ரிச்னஸை வந்து காட்டக்கூடியது. தண்ணி சேர்த்துக்கலாமா கொஞ்சம்? போதும். இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சிடலாம். குங்குமப்பூ வந்து நீங்கள் சேர்க்கும்போது நல்லா பாலில் ஊற வச்சுட்டு செய்யுங்க. வெந்நீரில் ஊற வைக்கிறத விட
பாலில் ஊற வச்சுட்டு சேர்த்தா அதோட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ குங்குமப்பூ சேர்க்கறதா இருந்தால் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சு இறக்கும் போது சேர்த்தா கூட போதும். இல்லை உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சமாக அந்த பால் ஊற வச்ச பால் இருக்குல்ல அதை லைட்டாக சேர்த்திங்கன்னா கலரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எல்லோவிஷாக இருக்கும். அந்த கலர் வரணும்னா உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம் அப்படின்றப்போ குங்குமப்பூ ஊற வச்ச பால் சேர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கலர் கிடைக்கும். ஓகே. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் வேகணும். ஆக்சுவலாக அடி ஒட்டுது நமக்கு இந்த பானைன்றதுனால. அப்போது இந்த மாதிரி வரையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அடியில் ஒட்டாமல் இருக்கும். அது மாதிரி எதுவும் ஆகாதா? இல்லை இல்லை ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் வந்து சுகருக்கு பதிலாக ஃபுல்லாமே கண்டென்ஸ்டு மில்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுகரும் சேர்க்குறோம் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்குறோம் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஃபுல்லாமே கண்டென்ஸ்டு மில்க்காகவும் சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் பாயாசம் கீரை அந்த மாதிரிலாம் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்கும் போது கொஞ்சம் நெய் சேருங்க. அப்போனா அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூளுமே வந்து கடைசியாக தான் சேர்க்கணும், இறக்கும் போது தான் சேர்த்து, கொதிக்கும் போது சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக இறக்கும் போது சேர்த்தா தான் அதோட மனம் அப்படியே இருக்கும். இல்லைனா அதோட மனம் வந்து அந்த கொதிக்கிறதுலே போயிடும். ஓகே. இப்போ இது வெந்துச்சா எப்படி தெரியுது? இந்த ரைஸை எடுத்து செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா நீளமாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இல்லை இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக அமுக்கி பார்க்கணும்னு இல்லை, இது அரிசியாக இருக்குது. அரிசியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி விடலாமா? மூடி வச்சிடலாம். இது வெந்ததுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும்? வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க்கும் சுகரும் சேர்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம முந்திரி, ஏலக்காய் தூள், நெய் எல்லாமே. இப்போது கண்டென்ஸ் மில்க் ஓகே, பட் ஆனால் சுகர் சேர்த்துனா கொஞ்சம் மெல்ட் ஆகும்ல? இல்லை ஆக்சுவலாக ரொம்ப நம்ம சேர்க்க போகிறது இல்லை. கண்டென்ஸ்டு மில்க் அதிகமாக, சுகர் கம்மியாக. ஓகே. பேலன்ஸ்க்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஏன்னா அது போடும்போது அப்படியே நீத்து போன மாதிரி அப்படியே இல்லை. சுகர் வந்து ஆட் பண்ணுவோம். சுகர் போடும்போது ஆட் ஆகும்போது ஆனால் நம்ம கட்டி ஆயிடுது, அதுக்கப்புறம் தானே நம்ம போடுறோம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணியோ பாலோ நமக்கு எது இருக்குதோ அந்த மாதிரி. ஏன்னா நம்ம ரொம்ப திக்னஸாக எடுத்துருக்கிறதுனால தண்ணி சேர்க்குறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ மறுபடியும் மூடி வச்சு அது குக்கிங் டைம் வந்து கொடுத்துடுவோம். அரிசி குக் ஆகிடுச்சா ஜஸ்ட் அப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். எந்த அளவில் இருக்குன்னு பார்க்கலாமா? பொங்கிட்டு போட்டது என்னமோ இவ்வளோண்டு ரைஸ் மாதிரி இருந்தது, இவ்வளோ தூரம் வந்துருக்கு பாருங்க. இப்போ நல்லா ரைஸை பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும். இது பார்த்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு தெரியும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு மில்க் மேட் சேர்க்கணும், அதாவது கண்டென்ஸ்டு மில்க். இதை வந்து ஃபுல்லாகவுமே சேர்த்துலாம். கலர்ட்டுமா? இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாகவும் சாப்பிட்லாம், நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சையை ஒன்றா சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய முகலாய முத்தஞ்சன் வந்து ரெடியாக இருக்குது, சர்வ் பண்ண வேண்டியது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. வானொலி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வானிலையில் இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கிற பாசுமதி அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி அதில் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா பால் சேர்த்து வேக வச்சிடலாம். பால் சேர்த்து அரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கண்டென்ஸ்டு மில்க், சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம முகலாய முத்தஞ்சன் தயார்.